வணக்கம் குட்டீஸ். முதல் வகுப்பு தமிழ் முதல் பருவம் பாடம் 2 மொழியோடு விளையாடு என்ற பாடத்தை நாம இப்ப பார்க்க போறோம். குட்டீஸ், விளையாட்டுனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இன்னைக்கு நாம விளையாட்டோட மொழியை கத்துக்க போறோம். நீங்க சென்ற பாடத்துல பாடியிருக்கீங்க, ஆடியிருக்கீங்க, கதைகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஆனா இன்றைக்கு நாம கை விரல்களை கொண்டு விளையாட போறோம். வாங்க குட்டீஸ், பக்கம் எண் 9 எடுத்துக்கோங்க. நாய்க்குட்டியை தேடி. குட்டீஸ், இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல யாரெல்லாம் இருக்கா? ஒரு போலீஸ் நரி இருக்கு, பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா நாய் இருக்கு, கீழே பாத்தீங்கன்னா பல வண்ண நிறங்கள்ல நாய்க்குட்டிங்கெல்லாம் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் நரிகிட்ட போய் அம்மா நாய் என்னோட குட்டி நாய் காணோம், அதனால இந்த புகைப்படத்தை பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு உதவி கேட்குது. நம்மளும் இந்த போலீஸ் நரியோட குட்டி நாய் தேடுவதற்கு உதவி செய்யலாமா? என்ன குட்டீஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த நாய்க்குட்டி வெள்ளை நிறத்துல தானே இருக்கு. அந்த நாய்க்குட்டி படத்தை டிக் பண்ணுங்க பாப்போம். அடுத்தது வேறுபட்டதை வட்டமிடுவோம். இந்த படத்தை பார்த்தீங்களா குட்டீஸ்? படத்தை பார்த்து வேறுபட்டதை வட்டமிடுங்க. முதல் படம் வெட்டுக்கிளிய பார்த்தீங்களா? இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? ஓ, மூன்றாவது படம் தானே. எல்லா வெட்டுக்கிளிக்கும் 6 கால்கள் இருக்கு, மூணாவது படத்துல மட்டும் குறைவாக இருக்கு. அந்த படத்தை வட்டமிடுங்க. அடுத்தது 4 முதலைகள் இருக்கு. இந்த 4 முதலையில என்ன வித்தியாசமா இருக்கு? முதல் 3 படத்துல பற்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கு, கடைசி படத்துல பாருங்க அதிகமாக இருக்குல்ல. அந்த படத்தை வட்டமிடுங்க. அடுத்து நத்தை படத்தை பாருங்க. இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? 2வது நத்தை படத்தை பாருங்க. அதோட கண்கள் எப்படி இருக்கு? சதுரமாக இருக்கு, மற்ற நத்தைகளுக்கெல்லாம் வட்டமாக இருக்கு. அந்த படத்தை வட்டமிடுங்க. குட்டீஸ், பக்கம் எண் 10 எடுத்துக்கோங்க. முதல் படம் போல் உள்ளதை வட்டமிடுவோம். முதல் படத்துல என்ன இருக்கு? புழு படம் இருக்கு. அந்த புழு படத்தோட வாய்ப்பகுதியை பாருங்க, என்ன நிறத்துல இருக்கு? சிவப்பு வண்ண நிறத்துல இருக்கு. ஆனா 2ஆம் படத்தை பாருங்க, அது வாயில சிவப்பு நிறம் இல்ல. அப்ப இந்த முதல் படத்துல சிவப்பு நிறத்துல உள்ள புழு படங்களை வட்டமிடுங்க. வட்டமிட்டாச்சா? அடுத்த படம் நம்மளுக்கு கோமாளி படம் கொடுத்துருக்காங்க. கோமாளியோட தொப்பிய பாருங்க, 3 வண்ண நிறங்கள்ல இருக்கு. அதுல நடுவுல என்ன கலர்ல இருக்கு? மஞ்சள் நிறத்துல இருக்கு. ஆனா கடைசி படத்தை பாருங்க, மஞ்சள் நிறத்துல இல்லாம காவி நிறத்துல இருக்கு. அப்ப மஞ்சள் நிற நடுவுல மஞ்சள் நிற உள்ள தொப்பிகள் உள்ள கோமாளி படங்களை வட்டமிடலாமா? வட்டமிட்டாச்சா? அடுத்தது தவளை படம் கொடுத்துருக்காங்க. தவளையோட கண்கள்ல பாருங்க வெண்மை நிறத்துல இருக்கு. ஆனா 2வது தவளை படத்தை பாருங்க, சிவப்பு வண்ண நிறத்துல இருக்கா. அப்ப வெண்மை நிற கண்களுடைய தவளை படங்களை வட்டமிடுங்க. வட்டமிட்டாச்சா? அடுத்தது பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். நம்மளுக்கு முதல் படத்தை பாருங்க, பல வகையான பறவைகள் இருக்கு. அது சம்பந்தமான அதோட குழுவோட நம்ம சேர்க்கணும், பறவையை சேர்க்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பந்து கொடுத்துருக்காங்க, பொம்மை கொடுத்துருக்காங்க, முயல் பொம்மை கொடுத்துருக்காங்க, ஒரு பறவை கொடுத்துருக்காங்க. அப்போ பறவை தானே நம்ம அதோட குழுவோட சேர்க்கணும். சேர்த்துட்டீங்களா? அடுத்தது இங்கே விளையாட்டு பொம்மைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம விளையாட்டு பொம்மையை கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே தின்பண்டங்கள் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ட்ரெயின் விளையாட்டு பொம்மை கொடுத்துருக்காங்க. அப்போ அது விளையாட்டு பொம்மையோட நம்ம சேர்க்கலாமா? சேர்த்துட்டீங்களா? அடுத்தது நம்ம எழுதக்கூடிய பொருட்கள் கொடுத்துருக்காங்க. என்ன எழுதுவோம்? நோட்டு, பென்சில், லப்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப அதனுடைய தொடர்பான ஒரு பொருளை தான் இங்கே இருக்கணும், நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன பொருள் அது? ஷார்ப்னர், அதாவது திறவுகோல். அதை குழுவோட சேருங்க பார்ப்போம். சேர்த்துட்டீங்களா குட்டீஸ்? அடுத்தது பக்கம் எண் 11 எடுத்துக்கோங்க. இணை சேர்ப்போம், தனித்திருப்பதை வட்டமிடுவோம். நம்மளுக்கு இங்க அழகழகான காலணிகள் கொடுத்துருக்காங்க. காலணிகள் என்றால் செப்பல்ஸ். அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம கலரை பார்த்து
அதோட ஜோடியோடு இணைக்கணும். இணைக்கலாமா? இப்படி தான் இணைக்கணும். குட்டீஸ், ஒரே ஒரு காலனி மட்டும் தனித்து இருக்கு, அதை வட்டமிடுங்க. அடுத்தது நிகழ்வை சொல்வோம். நம்ம ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தை பார்த்து என்ன நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க. ஒரு பெரிய மரம் இருக்கு, அதுல குருவி இருக்கு. அடுத்த படத்தை பாருங்க. அந்த மரத்துலேருந்து குருவி என்ன செய்யுது? பறந்து போத. அடுத்தது அந்த குருவி குச்சிகளை கொண்டு வருது, ஒவ்வொன்றா சேகரிக்குது. அடுத்த படத்தில் பாருங்க, சேகரித்து ஒரு கூட்டை கட்டிருச்சு. எதுக்கு? தான் வாழ்கிறதுக்கு ஒரு கூட்டை கட்டிருச்சு. அடுத்த படத்தில் பாருங்க, முட்டை இடுது. அடுத்தது அந்த முட்டை குஞ்சு பொரிச்சிருச்சா? அப்புறம் பாருங்க, அந்த குருவி குஞ்சுங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு, சின்னதாக வளர்ந்துருச்சு. அப்புறம் அந்த குருவி பறந்து போகுது. எதுக்கு? தான் குஞ்சுகளுக்கு உணவு தேடி பறந்து போகுது. கடைசி படத்தை பாருங்க. அந்த குருவி உணவை கொண்டு வந்து தான் குஞ்சுகளுக்கு கொடுக்குது. பார்த்தீங்களா? இது போல நம்ம அம்மா உங்களுக்கு அன்பா உணவுலாம் ஊட்டி விடுவாங்கள, அப்ப அவங்க சொல்றத நீங்க கேட்கணும். சரியா குட்டீஸ்? கேட்பீங்களா? குட்டீஸ், பக்கம் 12 எடுத்துக்கோங்க. பெயரை சொல்வேன். வாங்க படத்தை பார்த்து பெயரை சொல்லலாமா? குடை, பாகற்காய், கல், தவளை, இலை, முட்டை, தலையணை, உருளைக்கிழங்கு, குடம், இளநீர், யானை, பை. என்ன குட்டீஸ், நீங்களும் சொன்னீங்களா? இதை நீங்களும் சொல்லி பார்க்கணும். குட்டீஸ், பக்கம் 13 எடுத்துக்கோங்க. விரலோடு விளையாடு. 2 விளையாட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று குச்சியை பயன்படுத்தி விளையாடுற விளையாட்டு, இன்னொன்று களிமண்ணை பயன்படுத்தி பல உருவங்கள், அதாவது விளையாட்டு பொம்மை உருவங்களை வடிவமைத்து விளையாடுற விளையாட்டு. அடுத்தது தானியங்களே ஓவியங்களாய். குட்டீஸ், உங்களுக்கு தானியங்கள் என்னென்னு தெரியுமா? அரிசி, நெல், சோளம், கோதுமை, இதெல்லாம் தானியங்கள். இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உருவத்தை வரைஞ்சி அதில் ஒட்டி பார்க்கணும். சரிங்களா குட்டீஸ்? அடுத்தது விருப்பம் போல் கிறுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சும்மாவே பேப்பர் கொடுத்தாவே ஏதாச்சும் பொம்மை போட்டு வரைவீங்கள, அது போல் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சா அதை நீங்கள் வரையலாம். சிலர் கிறுக்கியும் கலர் பென்சிலை வச்சு வரைங்க குட்டீஸ். குட்டீஸ், அடுத்தது பக்கம் 14 எடுத்துக்கோங்க. வண்ணம் தீட்டுவேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ இதில் அதுக்கேற்ற கலரை வண்ணங்களை நிரப்பி தீட்டுங்க, அடிச்சு வைங்க. அடுத்தது புள்ளிகளை இணைப்பேன். புள்ளியில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பென்சிலால் இணைத்தோம்னால் என்ன வரும்? நம்மளுக்கு அழகான தோரணம் கட்டிய வீடு ஒன்று கிடைக்கும். வரைகிறீங்களா? அடுத்தது பக்கம் 15 எடுத்துக்கோங்க குட்டீஸ். வாங்க என்னோடு. முதல் படத்தை பாருங்க. புழு இருக்கா? புழு எப்படி போகும்? வளைந்து வளைந்து போகும்ல, அது போல் நம்மளும் இந்த வளைவு கோட்டை பயிற்சி எடுங்க. அடுத்தது 2 பட்டாம்பூச்சி இருக்கு. இந்த பட்டாம்பூச்சி போல மேல் வளைவு கோடை தொடர்ந்து கையெடுக்காம எழுதி பார்க்கணும். அடுத்தது கீழ் வளைவு கோடை தொடர்ந்து வரைச்சி பார்க்கணும். அடுத்தது 2 தேனீகள் இருக்கு. இந்த தேனி மாட்டம் சுழிச்சி வளைவு கோடு, ஓகேங்களா? சுழிச்சி வரையணும், பயிற்சி எடுங்க. அடுத்தது வண்டு. இது பார்த்தீங்கன்னா நேர்கோடு மாட்டம் கையெடுக்காம போடணும். சரிங்களா குட்டீஸ்? அடுத்தது 2 நத்தைகள் இருக்கு. இந்த நத்தை ஓட்டை பார்த்துருக்கீங்களா? அது போல் இந்த சுழிச்சி போடணும். இதே மட்டும் இது திருப்பி சுழிச்சி போடணும் குட்டீஸ். கடைசி படத்தை பாருங்க. பாம்பு எப்படி பார்த்தீங்களா? வட்டமாக இருக்குல்ல, வட்டமாக சுழிச்சிருக்கா? அது போல் நம்மளும் வட்டமாக எழுதி பயிற்சி எடுக்கணும். இந்த கோடு மாட்டம் வளைவு மாட்டம் சுழிச்சி வரைஞ்சி எழுதி பார்ப்பீங்களா குட்டீஸ்? இப்படி தான் வரைஞ்சி எழுதி பார்க்கணும் குட்டீஸ். பக்கம் 16 எடுத்துக்கோங்க. விடுபட்டதை வரைவேன். இங்கே நம்மளுக்கு ஒரு 3 படம் கொடுத்துருக்காங்க. அதுவும் கோமாளி படம்,
அந்த படத்தை பார்த்து மற்ற படத்தில் விடுபட்டு இருக்கிறத நம்ம வரையலாமா குட்டீஸ்? இப்படி தான் வரையணும் குட்டீஸ். அடுத்தது விரலோவியம். நம்ம விரல்களை பயன்படுத்தி ஓவியம் வரையணும். நம்மளுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அது அவங்க ஒரு எக்ஸாம்பிள் படம் கொடுத்துருக்காங்க வரைஞ்சி. அதுபோல் நம்ம விரல்களை பல வண்ணங்களை நிரப்பி இந்த முகங்களை நிரப்பணும். உங்கள் கை விரல்களை பயன்படுத்தி இப்படி தான் வரையணும் குட்டீஸ். பக்கம் 17 நம்மளுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். நம்மள சேர்ந்து இந்த பாட்டை பாடலாமா? அதோ பாராய் குதித்து குதித்தே ஓடும் குதிரை, அதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆணை, இதோ பாராய் பறந்து பறந்து போகும் பருந்து, அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை, இதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை, அதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய். வள்ளியப்பா பாடியிருக்காங்க. இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா குட்டீஸ்? நீங்களும் இந்த பாட்டை பாடி பாருங்க குட்டீஸ். சரி குட்டீஸ், இந்த 2ஆம் பாடம் மொழியோடு விளையாடு உங்களுக்கு புரிந்ததா? அடுத்த வகுப்பில் மகிழ்வோடு கற்போம், அதாவது உயிரெழுத்துக்கள் நம்ம கற்போம். நன்றி, வணக்கம்.